ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் பல்த்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும். அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். ஆயில் புல்லிங் very simple, very effective. உலகம் முழுவதும் மகா சிவராத்திரியை வெகு விமரிசையாக கொண்டாடி வருகின்றனர். தமிழகத்தில் உள்ள அனைத்து சிவாலயங்களிலும் சிவராத்திரி சிறப்பு பூஜை வெகு விமரிசையாக நடக்கிறது. சேலம் பொன்னம்மாப்பேட்டையில் உள்ள கன்னிகா பரமேஸ்வரி கோயிலில் கோடிக்கணக்கான நெல் மணிகளை கொண்டு சிவலிங்கம் உருவாக்கப்பட்டுள்ளது. சிவலிங்கத்திற்கு லட்சார்ச்சனை செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடந்தது. அனைத்து மக்களும் உணவிற்கு குறைவில்லாமல் இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த வகையில் லிங்கம் உருவாக்கப்பட்டதாக கோயில் நிர்வாகிகள் கூறினர். பக்தர்கள் மனமுருகி வழிபட்டு சென்றனர். பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டன. 5ஆம் ஆண்டு மகா சிவராத்திரி உற்சவம் நடைபெறுகிறது. இப்போ இது பார்த்தீங்கன்னா 5வது வருஷமாக கோடிக்கணக்கான நெல் மணிகளால் நாங்கள் சிவனை இங்கே பிரதிஷ்டை பண்ணி வழிபாடு பண்ணிகிட்டு இருக்கோம். ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு விதமாக நாங்கள் சிவனை உருவாக்கிட்டு இருக்கோம். சந்தனம், ருத்ராட்சம், சங்கு, இப்போ நெல் மணிகளால். இப்போ இது எதுக்கோசரம்னா ஒவ்வொரு வருஷமும் நம்ம ஒவ்வொரு தீமை வச்சு நம்ம வழிபாடு பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த வருஷம் எல்லாத்துக்கும் உலக மக்கள் அனைவருக்கும் உணவு கிடைக்கணும் அப்படின்னு ஒரு நல்ல எண்ணத்தில் பாரம்பரிய நெல் வகைகளை வச்சு கோடிக்கணக்கான நெல் மணியினால் நாம் சிவனை உருவாக்கியிருக்கோம். நெல் மணிகள் பார்த்திங்கன்னா நம்ம பாரம்பரிய நெல் மணிகளும் இங்கே காட்சிக்கு வச்சுருக்கோம். இதுக்கு உறுதுணையாக இருந்த பொன்னாபேட்டை ஆரிய வைஷ்ய மகாஜனங்கள், மகிழா விபாக், மேங்கோ சிட்டி வாசவி கிளப் அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு 5 மணிக்கு ஸ்படிகலிங்கத்துக்கு அபிஷேகம், அலங்காரம் மற்றும் அன்னதானம் உண்டு. அனைவரும் வருக என்று கேட்டுக்கொள்கிறோம்.